வணக்கம். இன்னைக்கு நாம ரெண்டு ரொம்பவே வித்தியாசமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு பிரபஞ்சத்தோட ஒரு மூலையில கோடிக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால நடக்கிறது. இன்னொன்னு நம்ம வீட்டு டேபிள்லயே செய்யக்கூடிய ஒரு குட்டி சாதனம். இது ரெண்டுக்கு என்னப்பா சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆமாங்க. இந்த ஒரு கேள்வியோட தான் இந்த முழு விஷயமும் ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்களேன். செத்துக்கிட்டு இருக்கிற கேலக்சிகளுக்கும் வீட்ல செஞ்ச ஒரு சின்ன பேட்டரிக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? கேட்கவே சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆனா நம்புங்க, இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அது என்னன்னு இந்த பகுதியோட கடைசியில நமக்கே புரியும். சரி, முதல்ல நாம ரொம்ப தூரம் போகலாம். பிரபஞ்சத்தோட அந்த பிரம்மாண்டத்துக்கே போயிடலாம். நம்மளோட முதல் ஆதாரம் நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுது, எப்படி அழியுது, அதாவது ஒரு கேலக்சியோட முழு வாழ்க்கை சுழற்சியை பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. பொதுவா கேலக்சிகளை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒன்னு நீல நிற கேலக்சிகள். இதுங்க ரொம்ப யங், புதுசா நட்சத்திரங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் சிவப்பு நிற கேலக்சிகள். இதுங்க நட்சத்திரங்களை உருவாக்குறத நிறுத்திட்ட கொஞ்சம் வயசான கேலக்சிகள்னு சொல்லலாம். சரி, அப்போ இந்த நீல கேலக்சி திடீர்னு சிவப்பா மாறிடுமா? இல்ல, இந்த மாற்றத்துக்கு நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கு பேர் தான் பச்சை பள்ளத்தாக்கு. இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி. ஒரு கேலக்சி தன்னோட ஸ்டார் உருவாகிற சக்திய மெதுவா இழந்துட்டு வர்ற ஒரு காலகட்டம். பாருங்க, இது நம்ம கிட்ட இருக்கிற அந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்த ஒரு நேரடி மேற்கோள் தான். இது ரொம்ப அழகா சொல்லுது. இந்த பச்சை பள்ளத்தாக்குங்கிறது ஒரு கேலக்சி தன்னோட ஆக்டிவான வாழ்க்கையிலிருந்து ஓய்வு நிலைக்கு போற ஒரு பெரிய பிரபஞ்ச பயணம் மாதிரி தான். ஓகே, இப்ப அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல இருந்து அப்படியே சுருங்கி ஒரு சின்ன மைக்ரோ உலகத்துக்கு வருவோம் வாங்க. நம்மளோட ரெண்டாவது ஆதாரம் ஒரு தனிநபர் அவரோட லேப்ல ஒரு நானோ நியூக்ளியர் பிளான்ட்டையே உருவாக்குறத பத்தின ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை. ஒரு நானோ நியூக்ளியர் பிளான்ட் செய்ய என்னலாம் வேணும்? இதோ பாருங்க, இந்த ஸ்லைட்ல இருக்கிறது தான் அந்த லிஸ்ட். சிம்பிளா கிடைக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடுல ஆரம்பிச்சு ரேடியோ ஆக்டிவ் பொருளான கார்பன் 14 வரைக்கும். அட, இது பார்க்க ஒரு சமையல் குறிப்பு மாதிரி இல்ல இருக்கு. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நானோ பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் வேணுமே. அதோட நோக்கம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு பவர் ஜெனரேட் பண்றதுதான். சோர்ஸ்ல சொன்ன மாதிரி அதோட அவுட்புட் வெறும் 2.5 வோல்ட் தான். சின்னதா தெரியலாம், ஆனா இது ஒரு முக்கியமான டார்கெட். சரி, இப்ப நம்ம பார்த்த இந்த ரெண்டு கதைகளையும் ஒன்னா இணைக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இதுக்கு நமக்கு உதவுற பாலம் கார்பன். ஆமாங்க, இந்த ஒரு தனிமம் பிரபஞ்ச அளவுலயும் சரி, நம்ம டேபிள் அளவுலயும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா கார்பனோட ரெண்டு வேற முகத்தை பார்க்கலாம். ஒரு பக்கம் நானோ பிளான்ட்டுக்கு தேவையான கிராஃபைட் உருவாக்க ஸ்டேபிளான கார்பன் 12 பயன்படுது. இன்னொரு பக்கம் அதே பிளான்ட்டோட பவர் சோர்ஸா ரேடியோ ஆக்டிவ் கார்பன் 14 தேவைப்படுது. பாருங்க, ஒன்னு ரொம்ப ஸ்டேபிள், இன்னொன்னு எனர்ஜியை வெளியிடுது. ஒரே எலமெண்ட் தான், ஆனா எவ்வளோ பெரிய வித்தியாசம். நம்மளோட ரெண்டாவது கனெக்ஷன் முதல்ல விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங். இது பச்சைங்கிற வார்த்தையை சுத்தி இருக்கு. யோசிச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாத ரெண்டு இடங்கள்ல இந்த கலர் எப்படி ஒரு மாற்றத்தோட அடையாளமா பயன்படுதுன்னு பார்க்கலாமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வானியற்பியல்ல பச்சை பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது ஒரு கேலக்சி நட்சத்திரங்களை உருவாக்குற தன்னோட வாழ்க்கையோட முடிவை நோக்கி போற ஒரு இடைப்பட்ட நிலையை குறிக்குது. இப்ப இத பாருங்க, நம்ம அந்த நானோ பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து எடுத்த ஒரு மர்மமான வரி இது. நியூக்ளியர் நானோ பச்சை ஒளி. இங்கேயும் பச்சைங்கிறது ஒரு வேலை ஆரம்பிக்கிறதையோ இல்ல ஒரு பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதையும் குறிக்கிற ஒரு சிக்னலா இருக்கலாம் இல்லையா? சரி, நம்மளோட கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான இணைப்பு சக்தி அல்லது பவர்ங்கிற ஐடியா தான். ஒரு பக்கம் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குற ஒரு கிரியேட்டிவ் பவர், இன்னொரு பக்கம் ஒரு குட்டி மோட்டாரே ஓட வைக்கிற எலக்ட்ரிக்கல் பவர். முதல் சோர்ஸ்ல நம்ம பார்த்த சக்திங்கிறது நட்சத்திரங்களையே உருவாக்குற ஒரு பிரம்மாண்டமான படைப்பு, கோடைக்கணக்கான சூரியன்களை உயிர்ப்பிக்கிற பவர் அது. ஆனா ரெண்டாவது சோர்ஸ்ல சக்திங்கிறது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு விஷயம். ஒரு பழைய சிடி டிரைவ்ல இருந்து எடுத்த சின்ன மோட்டரை ஓட வைக்கிற கரண்ட்டை உருவாக்குறது தான் அதோட இலக்கு. ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்களேன். அந்த நானோ பிளான்ட்டை உருவாக்குனவரோட இந்த ஒரு வரி ரொம்ப பவர்ஃபுல். சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை துரத்துங்கள், அங்கு ஒன்றுமில்லை. பிரபஞ்சத்தை ஆராய்ஞ்சாலும் சரி, ஒரு புது கருவியை செஞ்சாலும் சரி, அந்த தேடல் ஒண்ணுதான். ஸோ கடைசியா நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம யாரா வேணா இருக்கலாம். ஒரு பெரிய ஆஸ்ட்ரோபிசிசிஸ்டா இருக்கலாம், இல்ல நம்ம வீட்லயே புதுசா ஏதாவது ட்ரை பண்றவரா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்க, அதை மத்தவங்களுக்கு விளக்க கார்பன், பச்சை, சக்தி மாதிரியான பொதுவான வார்த்தைகளையும் ஐடியாக்களையும் தான் பயன்படுத்துறோம். சரி, இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். அழிஞ்சிட்டு வர்ற கேலக்சிகளையும் ஒரு சின்ன நானோ பேட்டரியும் கார்பன், பச்சை, சக்திங்கிற வார்த்தைகள் இணைக்குதுன்னா, அப்போ நாம தினமும் பேசுற மொழியில இன்னும் என்னென்ன ஆச்சரியமான கனெக்ஷன் சொல்லிச்சிருக்கலாம்? யோசிச்சு பாருங்க.